காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்றும் இங்கே பேசியிருக்கிறார். அது மாதிரி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறாது என்பதை உறுதியுடன் தெரிவித்துக்கிறேன். காஷ்மீர் சம்பவத்தில் கூட நாங்கள் பேசும்போது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு குறைபாடு பற்றி இதுவரை நாங்கள் பேசல. நான் தெளிவாக அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நான் தெரிவித்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் காஷ்மீர் தொடர்பு பிரச்சனை பொறுத்த வரையில தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே நுழைய முடியாது 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 என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பாராட்டுக்கு நன்றி. இந்த ஆட்சிக்கு அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு ஒன்றிய அரசினுடைய நிதி வராமல் இருக்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். இது டெவலப் ஆகி இன்னும் அதனோட நேஷனல் அளவுக்கு நாங்கள் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். நீங்கள் தயவு செய்து உங்கள் தலைமையிடம் சொல்லி அந்த நிதியை பெற்றுத் தருவதற்கான அந்த குரலை கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்றும் இங்கே பேசியிருக்கிறார். அது மாதிரி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறாது என்பதை உறுதியுடன் தெரிவித்துக்கிறேன். காஷ்மீர் சம்பவத்தில் கூட நாங்கள் பேசும்போது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு குறைபாடு பற்றி இதுவரை நாங்கள் பேசல. நான் தெளிவாக அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நான் தெரிவித்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் காஷ்மீர் தொடர்பு பிரச்சனை பொறுத்த வரையில தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே நுழைய முடியாது 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 என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜி.கே. சீனிவாசன் அவர்கள், அதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பாராட்டுக்கு நன்றி. இந்த ஆட்சிக்கு அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு ஒன்றிய அரசினுடைய நிதி வராமல் இருக்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். இது டெவலப் ஆகி இன்னும் அதனோட நேஷனல் அளவுக்கு நாங்கள் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். நீங்கள் தயவு செய்து உங்கள் தலைமையிடம் சொல்லி அந்த நிதியை பெற்றுத் தருவதற்கான அந்த குரலை கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் மதவாதம் ஒருபோதும் ஊடுருவ முடியாது என்றும் காஷ்மீர் பிரச்சனையில் தமிழ்நாடு உறுதுணையாக இருக்கும் எனவும் தெரிவித்து பேசியிருந்தார். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.